ஐந்து இலக்கணங்களை கற்றுவந்த சிங்கியாரும் வீரியம் குற்றம் சார்ந்த பயிற்று தாங்களுக்குள் அடர்த்தியான சகதியானது பால் மோர் தயிர் வெண்ணெய் கடந்தடைத்து அமுதளித்த விப்பு புஷ்பமும் அரிய சிறு பல கலைகளை சொல்லித் துணிந்தேன். பெண் சொல்லாயிலும் பிள்ளை சொல்லாயிலும் எனது உள்ளத்தின் வெள்ளை சொல்லை இதோ சேவை போனாராய் சிறுவன் முடிசாய்ந்து அடிபணிந்தேன். வணக்கம் வணக்கம். ஊத்த கடையாக இருந்தாலும் ஒருவன் தொற்றாமல பவர்களுக்கு அவனை பார்த்து இப்பொழுது நானும் யாரு மாயக்கண்ணன் மாயக்கண்ணனானும் மாயக்கண்ணனாகப்பட்டவன் கோட்டை பெருமாளுக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறக்கிறது. அவரை சோதிப்பதற்காக நான் இப்போது சேவப்படார் வடிவத்திலே வந்திருக்கின்றேன். அவருடைய தம்பியாக. ஆமா, எப்படி போக முடியும்? பங்காளிகள் பங்காளித்தான் போக முடியும். ஆனா அந்த காலத்துல ஒரு தத்துக்காக குழந்தை கேட்ட காரணத்தினால் இப்போ அந்த குழந்தையை தத்துக்கு ஒரு பேர் வழங்க வருகிறது அல்லவா? அதே மாதிரி அண்ணனுடைய குழந்தைய ஒரு தத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? மனது சோதிப்பதான் நம்மளோட கடமை. கேட்டுதான் ஆமா. என் மனைவி லட்சுமி தேவி அப்ப சிலம்பாய வடிவத்திலே வருகிறார். இருவரும் சேர்ந்து எனது அண்ணன் கொட்டை பெருமாள் நான் தம்பி சிவபோனார வடிவம் உண்டு கேட்பவர் குழந்தையை அதை மனதை சோதிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது முருகங்கள் ஒரு பாட்டை பாடி இருக்கிறது. தங்கமயில் வகிழான் தன்னை நானே தைப்பூச திருநாளாத்திலே
கண்ணே சுவாமி பார்த்தா நம்ம அண்ணன் கோட்டை உண்மைதான். ஒரு பிரசவத்திலே 7 குழந்தை பிறந்திருக்கிறோம். ஆமா சுவாமி. குழந்தை இதுவும் தானமா இருக்கு. கொடுப்பாரா? பார்க்கலாம், வாருங்கள் செல்லலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பதாக அதை பார்த்தாவே அடடா. கணவன் மனைவிங்கிறது ஒரு இன்பம், ஒரு பாசம். இது உண்மைதானே? பாசம் இருந்தாத்தே கணவன் மனைவி. கொஞ்சம் இதான் இருக்கணும். இப்ப எங்களை பார்த்தால் இருவர் எப்பேற்பட்ட பொருத்தம், அழகான பொருத்தம். நாங்கள் பிரியாம எப்பவும் சந்தோஷமா ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகலா கண் முடிச்சு ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகலா கண் முடிச்சு ராப்பகலா கண் முடிச்சு ராணி கை பிடிச்சு ராப்பகலா கண் முடிச்சு ராணி கை பிடிச்சு ராசாத்தி ஓய் ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகலா கண் முடிச்சு கோட்டை சுத்தி பார்க்கலாம். அண்ணனுடைய கோட்டை ஆமா, வாருங்கள் செல்லலாம். நமக்காகி கோட்டை அழகான போனாரு. ஐயா யாருங்க உங்க பாட்டுல சொந்த வீட்டுக்கு இல்ல தெரியாத ஒண்ணும் சொல்ல. நான் தான் அமைச்சர். ஆடுற வீட்டுல மரணாய் கட்டக்கூடாது. அது மாதிரி நம்ம நல்ல காரியத்துக்கு போக இந்த மரணாய் மாதிரி வந்து ஐயா நீங்க சொல்றதோ அது இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் வந்து நீங்க வீட்டுல இருந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு திருவிழாவுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து போனீங்கன்னா எதுக்கு வந்துடும்னா என்ன எங்க போறீங்கன்னு கேட்டோம்னா கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கு. ஆனா நீங்களே அங்கிருந்து நேரம் அரண்மனைக்குள்ள வர்றீங்க. அப்ப அரண்மனைக்குள்ள வந்துட்டு யாருங்க எங்க வந்தீங்கன்னு கேட்டோம்னா அப்புறம் உங்க பாட்டுல வந்து போகும்போது வந்து எங்க போறீங்கன்னு கேட்ட சைலமா இதை அப்படிங்கிறீங்களே. என்ன பேச்சு? வாருங்கள் நீ யாரு? நீ யாரியா? நான் தான் ஆம்பளையா. எதுக்கு வந்திருக்கீங்க? இப்ப எதுக்கு தேவை? ஓ எதுக்குதான் வந்திருக்கீங்க? அந்த அளவுக்கு ஆள் இல்ல இருங்க. நீங்க வந்து அங்கிருந்து இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கிறமா? நீ யாரு? நான் தான் வந்து மந்திரி. போற வழி நீ குடுக்கமுடிச்சு யாரு? நான் தான் மிச்சர் அமைச்சர். அமைச்சர். கோட்டை பெருமாள் இருக்கிறார்ல மன்னருக்கு வந்து நான் அமைச்சர்.
கண்ணே அதாவது மாடு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா தரவுகாரெல்லாம் விற்க முடியாது. உண்மைதான். மாடு நல்ல மாடா இருக்கும். நம்ம மகாராஜா பார்க்கணும்னா தரவு கொடுக்கலைன்னா தரவுகார என்னங்க சொல்லி மாடு வாங்காதே 1 லட்சம் போச்சு. அது மாதிரி மந்திரி பிடிச்சாதான் நம்ம காரியம் செய்யும். மகாராஜா பார்க்கணும்னா மந்திரியார பார்த்து பேசிக்கிட்டு அமைச்சரவர்களே சொல்லுங்கள் ஐயா. கோட்டை பெருமாள் வந்து என் அண்ணன். ஏங்க இப்படி இந்த பொய் பேசுறீங்க? அதாவது வந்து கோட்டை பெருமாள் வந்து அவங்க பாட்டை இருந்தாரு. அவர் வந்து மன்னரா இருக்கும்போது எங்க பாட்டை வந்து மந்திரி வேலை செஞ்சார். இப்போ கோட்டை பெருமாளோட அப்பா இருக்கிறாரு, அவர் வந்து மன்னரா இருக்கும்போது எங்க அப்பா வந்து மந்திரி வேலை செஞ்சார். இப்ப கோட்டை பெருமாள் வந்து மன்னரா இருக்கிறார், நான் மந்திரியா இருக்கிறேன். அதாவது வந்து வாழையடி வாழையா வந்து நாங்க மந்திரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமா. அதாவது கோட்டை பெருமாள் சின்ன பையனா இருக்கும்போது நாங்க குண்டு விளையாடுறது எல்லாமே எனக்கு தெரியும். இதனால வரைக்கும் தண்ணி இருக்கு என்கிட்ட பார்த்ததில்ல. கோட்டை பெருமாள் என்னுடைய அண்ணன், நான் அவருடைய தம்பி. மன்னர் சொல்லதே இல்லையே தம்பி இருக்குன்னு சொல்ல சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் மக்களை காத்துக்கிட்டு இருக்கிற காரணத்தை தம்பியை மறுத்துருவோம். ஓஹோ. ஆனா கோட்டை பெருமாள் எனது அண்ணனுக்கு சரி ஒரே பிரசவத்தில் 15 குழந்தை பிறந்ததாம். யாரப்பா சொன்னது? ஒரே பிரசவம் 15 ஏன் எனக்கு தெரிஞ்சு 7 குழந்தை பிறந்துச்சு, 25 பாச்சுக்கிறேன். அதே 7 தானே. நான் சொன்னதை வந்து எச்சிட்டு அழைச்சிருங்க. அதாவது எங்க மன்னர் குழந்தைய பிறக்கல. அமைச்சரே உன் கதையில எனக்கு தெரியல. ஆமா நீ நல்ல போதையில இங்க போதை மயக்கம் சரியான போதை அமைச்சர். சரி நல்ல போதையை போட்டுக்கிட்டு சரி 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 நீ சரி. வீட்டுல போய் போட்டாடிக்கிட்டே என்ன பண்ண? ஓ போயில நாட்ட வளர சொல்லும். சரி 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 வளர மகாராஜாவுக்கு 7 குழந்தை பிறந்துருச்சு. அந்த சந்தோஷத்துல நான் தண்ணி அடிச்சேன், மகிழ்ச்சியா வர்றேன். உன் பொட்டாட்டி கிட்ட சொல்ல, உன் பொட்டாட்டி தண்ணி கொடுத்துட்டு போய் அங்க வழி வீட்டுல சொல்ல, ஒரே பரப்ப அந்த சேரி எடுத்தா நாங்க. அப்படியா? தண்ணி போட்டு வந்து 7 குழந்தை பிறந்து தண்ணி போட்டு நீ வளர்க்க 7 குழந்தைன்னு சொல்லிட்டு நம்மளோட சேர்ந்தவங்க அத்தனை பேருமே அப்படித்தான். அந்த தண்ணியை வாயில வச்சுட்டோம்னா வாய் கம்முனே இருக்கு. சரி உளர்வாய். சரியாங்க. அந்த வாயை உளர்வாய் உலர்த்தான் செய்யும். ஐயா இப்ப உங்க பேர் என்னங்க? என் பேர் சேவக்குழு. அவங்க பேர் என் மனைவி சிலம்பாய். சிலம்பாய். இப்ப நீங்க 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? அண்ணனை பார்க்கணும். அண்ணனை பாக்குறீங்க எங்க இருந்து? எதுக்கு அண்ணனை பார்க்க? எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. சரி நாங்கள் கோயிலுக்குள்ள நிறைய போனோம். சரி. என்னென்னமோ போனோம். சரி. எல்லா பக்கமும் போனோம். சரி. ஒரு சாதகரையும் பார்த்தோம். சரி சரி. இந்த சாதகர் என்ன சொன்னானா, ஒரு ஒரு கிணறு வெட்டு, அதுல தண்ணி மூந்து, சரி. அதுல சோறாக்கி காகத்து பையி, சரி. அதுதான் கிடைக்கும் குழந்தைய. நாங்க என்ன பண்ணணும்? அடங்காலங்கீரடு வெட்டி நாளை கிணத்து நீர் எடுத்து அந்த ஆக்கட சாப்பிட்டு சரி. அந்த ஒரு ஆண்காகவே திங்கில. என்ன காரணம்? ஒரு ஆண்மகன் இல்லாத இடத்துல இது திங்க கூடாது, அதோட திங்க. அப்படியா? சரி சரி சரி. பொங்க ஜாரிச்சு மாயவனே பொங்கி வந்தாங்க இல்லை இல்ல பாவே மாயவனே பெண்காக ஒரு பிள்ளையில வீட்டுல பாவே திங்கல. அப்ப நாங்க என்ன வேதனை வந்திருப்போம்? சரி அண்ணனுக்கு 7 குழந்தை இல்ல, 1 குழந்தை தானமா கேட்போம். இப்போ அண்ணனை கூப்பிடுறேன். சரி 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 சரி. இது ஓரமா இருங்க. கூப்பிடுறேன். நீங்க நேரில் பேசிக்கிங்க. சரிங்களா? ராஜா ராஜா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. என்ன
என்னடா உண்மை? இப்ப வந்து ஆ, வாழையடி வாழையாக நாங்க வந்து மந்திரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி. இப்ப வந்து உங்க தம்பி ஆ, பொண்டாட்டி 2 பேர் வந்திருக்காங்க. தம்பியா? ஆமா, சேவ பெருமாளும் சிலுபாய் 2 பேர் வந்திருக்கிறாங்க. தம்பியாவது அண்ணனாவது? அப்ப வந்து அவங்க தம்பி இல்லையா? அவங்க தம்பி பொண்டாட்டி இல்லையா? அப்ப வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறாங்க. ஆ. அதனால வேற பேர் வந்திருக்காங்க. மகாராஜா, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து 7 குழந்தை பிறந்திருக்குது இல்ல, அந்த 7 குழந்தைய ஒரு குழந்தை வந்து தானமா கேட்க வந்திருக்கிறாங்க. என்னது? ஆமா ஏதாவது வந்து வரவேற்பது பழக்கம். ஆமா, அரண்மனைக்கு அழைத்து சென்று முதல்ல வந்து நீங்க யாரு கேளுங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உணவளிக்கலாம், பால் கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம். அப்படியா? சரி. அண்ணா, என்னண்ணா? ஆமா, எனக்கு தம்பியே இல்லையே. ஐயா, இப்ப நானும் என் மனைவி, உன் மனைவி, எனக்கு அப்படி ஒண்ணு என்னையோட கூட போனது யாரு தெரியாது. நீ மக்களே கதியில் இருக்கான்னு தெரியாது. ஓஹோ. நான் சிறு வயதிலே நான் குண்டு விளையாடி இருந்தேன். ஏண்டா பள்ளிக்கூடம் போல உடனடியா இருக்கேன். அன்னைக்கு போச்சு போன இன்னைக்கு தான் வரேன். சரி, இருக்கலாம் இருக்கலாம். வந்துருச்சுல்ல, வந்துருச்சுல்ல. இப்ப எனக்கு பசியா இருக்கு. பசியா இருக்கு. மந்திரியாரே, வாழ்த்து செல்லுங்க. ஆரம்ப மந்திரியாரே, மந்திரியாரே, மகாராஜா. அதாவது அரண்மனைக்குள்ள நம்ம குழந்தைகள் விளையாண்டு இருக்கு. ஆமா மகாராஜா. அதையாலே ஏதாவது பாச சாமி வைங்க. ஆமா, கண்ணு குத்துறோம். ஐயோ, அதனால மகாராஜா என்னை மன்னிக்க வேண்டும் மகாராஜா. எல்லாம் உச்சாரிக்க போயிட்டாங்க மகாராஜா. போகட்டும். நான் வந்து இவங்க வந்து இந்த 7 குழந்தை பிறந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது நீங்க நினைக்கலாம், வாய் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டே இருந்தோம். அததான் வந்து நான் சொல்ல வந்தேன். அதாவது மகாராஜா, நீங்க வந்து 7 குழந்தை பிறந்த சந்தோஷத்துல பொன் பொருளை வாரி 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 கொடுத்தீங்க. அளவுக்கு மீறி வந்து பணம் பொன் பொருள் நகை மட்டும் எல்லாமே வாரி வாரி கொடுத்தீங்க. அரண்மனையில் இருக்கிற வாரி வழங்கினேன். ஆனா அதை வாங்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி மகாராஜாவுக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல அந்த மது கடைக்கு போயிட்டு மகாராஜா. மதுக்கடை? இந்த இடத்துல எங்க மதுக்கடை? இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு குழந்தை பிறந்த சரி சரி. சந்தோஷத்துல போய் அளவுக்கு மீறி மது அருந்துட்டு நேரா வீட்டுக்கு போனங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த போதையில வந்து என் பொண்டாட்டிக்கு எப்படி வளரிட்டு தெரியுதுங்க. மதுன்னு சொல்றீங்க? ஆமாங்க, பல வகையான மதுவில் இருக்கிறது. ஆமா. நீ என்ன மது சாப்பிட்ட? அந்த நம்ம சாராயம். சாற்றை குடித்திருக்கிறார். சாராயம். சாராயம் ஓ, அதிகமாக குடித்து விட்டேன். அது நான் போதையில் வந்து என் மனைவியிடம் உதறிவிட்டேன். தண்ணீர் துறையில் வளரி இருப்பான் போல் தெரியுது. அவங்க கண்டிட்டு வந்து கேட்கறாங்க. நீங்க இருக்கும் போது ஃபுல்லா வரும். இப்ப இது என்ன பண்றாங்க? அதனால வந்து நம்ம ஆமா மகாராஜா, இப்படி செய்தால் என்ன? இப்படி எப்படி செய்யறது? பெரிய புளியா வெட்டலாம் மகாராஜா. பெரிய புலியா? நல்ல நீளமா பெரிய புளியா வெட்டி அரண்மனைக்கு நம்ம 7 குழந்தைங்க உள்ள போட்டு மேல மண்ணா போட்டு மூடிட்டாங்க. ஏப்பா, புளி வெட்டி புளிக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூணுன்னா 7 குழந்தை செத்து போயிடும். ஆமா மகாராஜா. சரி மகாராஜா, நம்ம வந்து தானியம் பெரிய புழுது இருக்குதுல்ல, கம்பு சோளம் நெல் இந்த மாதிரி ராகி இந்த மாதிரி வந்து நம்ம தானியங்கள் வச்சுட்டு பெரிய குதிரு அந்த குருதுக்குள்ள வந்து 7 குழந்தை உள்ள உட்கார வச்சு மேல மூடியை போட்டு மூடிட்டாங்க. உட்காரத்துல காத்தோட்டம் இல்லாம செத்து போச்சு. ஐயோ ஆமா மகாராஜா. சரி, இப்படி செய்தாங்க மகாராஜா. எப்படி செய்யற? கோழி அடைக்க பஞ்சால கூட இருக்குது. ஓ, அவங்க யோசனை நன்றாக சொல்லிவிட்டார். பெருங்காயி பெரிய பஞ்சால கூட வைத்து கொஞ்ச நேரம் அவங்க நம்ம இப்படியாவது பேசிட்டு அனுப்பி வைத்து விடுவோம். அதுக்கு வரைக்கும் அந்த பஞ்சால கூட வந்து நம்ம 7 குழந்தை ஒளிந்து இருக்கட்டும். சரி, இப்ப தெலுங்காய் யாருக்குமே நீங்க தான் புத்திமதியை எடுத்து சொல்லணும். ஆமா, நான் தான் சொல்றேன். ஆமா, நான் சொன்னபடி அவங்க போ மந்திரி பஞ்சார் கூட போக மாட்டேன் அப்படின்னு ஓ மந்திரி ஓ மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம கேட்க சொன்னாங்க. அப்பா நீங்க அம்மா திறந்து மந்திரில கவனமா பாத்துக்கிறாரா? நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கறாரா? சரி, அதே உங்களை வந்து 6 கண்களுக்கு தெரியாம உங்களை வச்சிருக்கிறோம். ஆமா, அதனால யாரோ வந்திருக்கிறாங்க பாக்குறதுக்கு. யாரு? சித்தப்பா சித்தி வந்து
சித்தப்பா சித்தியா நமக்கு தான் எந்த சொந்தமுமே இல்லையே. இல்ல அது சிறு வயசுல நடந்தது. அவங்க இப்ப வந்திருக்கிறாங்க பாக்குறதுக்கு. அதனால கண்ணுக்குள்ள தெரியக்கூடாது. அதனால ஒரு 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 3.25 நாளைக்கு இந்த கோழி அடிக்கணும்னா பஞ்சாங்கம் போங்கப்பா. ஏமா கோழி அடிக்கிற பஞ்சாயத்துல உட்காந்துட்டா கோழி போயெல்லாம் இது புது பஞ்சாங்கமா இருக்கு. உனக்காக புதுசா பண்ணி வச்சிருக்குது. அவங்க கண்களுக்கெல்லாம் நீ கண்டுபடக்கூடாதுமா. கண்டுபட்டா மூஞ்சில கொப்பளை வந்துடு, கையில கொப்பளை வந்துடு. நான் எப்படியாவது புத்திமதி அவங்களுக்கு சொல்லி அனுப்பி வச்சு அனுப்பி வச்சுட்டு சீக்கிரம் அரமாய்க்கு. ஆமா ஆமா ஆமா. ஐயா வாருங்கள் வாருங்கள். சாப்பாடு இருந்ததுங்களா? நேற்றான சாப்பாடு, உருப்படியான சாப்பாடு, சீரக சம்பா அரிசியும் கத்திரிக்காய் குருமாலும் அழகான எங்க ஹோட்டல் வந்து சிறப்பா நடக்குங்க. நல்லா சரி வந்துட்டீங்கல்ல, சாப்பிட்டாச்சு இல்ல, வயிறார சாப்பிட்டீங்களா? சரி ஊருக்கு கிளம்புங்க. ஆமா இப்படியெல்லாம் வேண்டாம். வந்து அரண்மனை சுத்தி பார்க்கணுங்கிறீங்க. ஐயா பாருங்க, கையை பிடிச்சிங்க. இது பாத்தீங்களா, இதுதான் அம்மா மண்டபம். அப்படி அம்மா மண்டபம். இப்படியே வாங்க. ஆமா இப்படியே வாங்க. இந்த இதுதான் இருக்கு பாத்தீங்களா? இது வந்துங்க வாங்க. இது வந்து பாருங்க வெளிநாட்டுல இருந்து அரசர் வெளிநாட்டு அரசர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து தங்கு விடுது. இது பாருங்க, இதெல்லாம் வந்து இசை கலைஞர். இது வந்து பாருங்க சமையல் கூடம். சமையல் கூடங்களா இந்த இதுதான் இது இது தெரியாது. இது கோழி அடிக்கிற பஞ்சார் கூடம். பஞ்சார் கூடையா கண்ணே? பஞ்சார் கூட உனக்கு பிடிக்கும், அழகா இருக்கு. அது பாட்டும் பஞ்சார் கூட பார்த்தது பஞ்சார் கூட கோழி இருக்குதுங்க. ஆமா கோழி இருக்கு. கோழியா? குழந்தை கோழியா? கோழியிலேயே குழந்தை கோழி இருக்குல்ல, அதானே குழந்தை கோழி. அமைச்சரவர்களே, உள்ள இருக்கிறது கோழியா? கோழிதான். மாயவன் சாட்சியா? ஹரிராமர் சாட்சியா? கோழிதான். உடம்புல இருக்கிறது கோழியாக இருந்தா கோழியாவே அண்ணே இவங்க வந்தாங்களா? அதாவது வந்தவங்க வந்து பஞ்சால கூடதுக்கு வந்து கோழியா இருந்தா கோழியா இருக்கட்டுமா, அப்படி குழந்தைய மறைச்சு வச்சுட்டு கோழின்னு போய் சொல்லிட்டு கோழியா மாறட்டும் சாபம் விடுறாங்க. ஐயோ வந்து விட்ட சாபம் பழிக்குமா? பழிக்குமா? பழிக்கவே பழிக்காது. எதுக்கு போய் பாரு. சாமி தெலுங்காயி அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அப்பா சொல்லு. ஐயோ மகாராஜா வந்தவர்கள் அந்த பஞ்சால கூடி இருப்பது என்ன என்று கேட்டார்கள். கோழி என்றேன். கோழியா குழந்தை என்று கேட்டார்கள். கோழிதான் என்றேன். சத்தியமாக கோழியா என்று கேட்டேன். சத்தியமாக கோழிதான் என்றேன். அந்த ஹரிராமன் மீது சத்தியமாக கோழியா என்று கேட்டார்கள். அந்த ஹரிராமன் மீது சத்தியமாக கோழி என்றேன். கோழி என்றால் கோழியாக இருக்கட்டும். அப்படி குழந்தையை மறந்து விட்டு கோழி என்று போய் சொன்னால் அந்த குழந்தை 7 கழுகு கோழியாகவே மாறிவிட்டு சாபத்தை பெற்று விட்டார். ஆமா மகாராஜா. 60 ஆண்டு காலமாகியும் குழந்தையாக பிறந்து அருமை பெருமையுடன் 7 ஊர் எல்லையில் தெய்வ மகளாக இருக்கட்டும் என்று நான் எதிர்பார்த்த காரியம் தெலுங்காஜி கோழியாக மாறிவிட்டீர்களே. ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க வேண்டும்? இதோ என் உயிரை விடுகிறேன்.
அப்படியா? ரத்னா, வா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காத்தடிச்சா ஒண்ணும் இதை படுக்கவே வை, படுக்கவே வை. படுக்கவே வை. படுக்கவே வை. நிக்காது, விழுந்துடும். படுக்கவே வை. அப்பா எங்கப்பா போனீங்க? என்னை பஞ்சார குழம்பு அடிச்சு வச்சுட்டு நான் கோழி ஆனது என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. நான் உங்களை எப்ப பார்ப்பேன்? அப்பா என்னை இனிமே நீங்க வீட்டுக்கு கூட்டு போக மாட்டீங்களா? நான் தன்னி அங்கதான் இருப்பேனா? அப்பா நீங்களே இல்லைன்னா நான் மாத்திரம் எப்படிப்பா அந்த காட்டுக்குள்ள வாழ போறேன்? ஆமா, என் தந்தை இல்ல இந்த இடத்தில் நாங்கள் எதற்காக இருக்க வேண்டும்? நான் இருக்கக்கூடாது. நீயே மகாசக்தி. அந்த மகிஷாசுரனை அழிப்பதற்காக 7 குழந்தைகள் பிறந்துள்ளாய். அந்த 7 குழந்தை ஒரு குழந்தையாக மாறி அந்த மகிஷாசுரனை சென்று அழித்துவிட்டு கைலகிரி வந்து வருவாயாக. உனக்கு துணையாக சின்ன கருப்பு பெரிய கருப்பு இருக்கிறார்கள். அவருக்கு துணை அழைத்து சென்று மகிஷாசுரனை அழித்து விட்டு வர வேண்டும். கையிலிருந்து இந்த பூலோகத்துக்கு எதற்காக வந்தேனோ அதை சற்று மறந்து விட்டேன். மகிஷாசுரனை அழிப்பதற்காக ஆதி பராசக்தியாகிய நான் இந்த பூலோகத்திற்கு வந்தேன். அந்த மகிஷாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் அந்த கொல்லிமலை பெரிய கருப்பை அழகர் மலையில் இருக்கும் சின்ன கருப்பை அழைக்க வேண்டும். மகனே பெரிய கருப்பா, அடே சின்ன கருப்பா, தாய் அழைக்கிறேன், விரைவில் வர வேண்டும். மகிஷாசுரனை அழிக்க வேண்டும். வாடா மகனே, வாருங்கள். அந்த தூங்குறவங்க அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருது. கருப்பு வர்றப்போ வந்து யாரும் தூக்கக்கூடாது. அதை எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாம் தூங்குறவங்க அப்படி எழுப்பிடுங்க பக்கத்துல. சந்திரனை கூப்பிடுங்க, தாளாட்டு பாட. சூரியனை கூப்பிடுங்க, சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க, தாளாட்டு பாட.
இங்கே ஜீவனே உன்னை கண்டேனே என்னை தந்தேனே தேவி வந்த தெய்வமே தேவ வந்தமே தேவி வந்த தெய்வமே தேவ வந்தமே இங்கே தேவனே நீ கண்டேனே என்னை தந்தேனே தொடர்ந்து கண்ணா புதிய பாடம் மடியில் காய்ந்து படிக்க விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏக்கமத வந்து நின்ன முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏக்கமத வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி
என்ன பார்த்தா சரி நான் அவளை பார்க்கல ஏன் கண்ணு கண்ணு அவ என்ன பார்த்தா நான் அவளை தொடல ஏன் என்ன காரணம் கண்ணு கண்ணு ஒட்டி எல்லாம் எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருங்க. கருசாமி வர்றாரு, யாரும் படுத்து தூக்காதீங்க. எந்திரிச்சு உட்காருங்க எல்லாம். Yeah.
அடிக்கடி காசு வச்சுக்கிறேன். ஹலோ, கருப்புசாமி வரும்போது எல்லாரும் அப்படியே ஒரு 2 பேர் மேல வாங்க. சாமி வரும் பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும். 2 பேர் வாங்க அப்படி. Thank you.